நண்பர்களே, இந்த வருஷம் பேஞ்ச மழையில் எங்கள் ஊர் குளங்களில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஏறி ரொம்பவே அருமையாக இருக்குது. எல்லா குளமும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு நல்லா நிறைஞ்சிருக்குது. நிறைய பசங்க என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் அந்த ஒரு சில சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். குளத்தில் பசங்க என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜம்ப் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி இன்றைக்கி சண்டேனால நிறைய பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சில காட்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊர் பள்ளிவாசல் பின்னாடி உள்ள ஒரு அன்யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளம். இதில் பசங்க இன்றைக்கி சண்டேனால ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து குளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி, அழகான தண்ணி வந்திருக்கு குளத்தில். இந்த குளத்திலோட தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கும் தண்ணி. மற்ற குளம் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்காது. இது வந்து இந்த கரம்ப தண்ணி. சின்ன வயசில் தண்ணி பஞ்சமான காலத்தில் வந்து நாங்கள் அந்த குளத்துலேயே தான் குளிப்போம். இப்போ தான் வீடுகளில் குளிக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி சண்டேனால நிறைய பசங்க குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ ஆழம்னு காட்டு, முங்கு அப்படியே. நீங்கள் பாருங்கள், அவரே முக்கிருச்சு. ஒரு அளவு முங்குற அளவு ஆழம் அந்த இடத்துல. பொதுவாக எங்கள் ஊரில் வந்து பசங்க சின்ன வயசுல இந்த குளத்தில் குளிக்கிறனால இயற்கையாகவே கிளாஸ் போகாமல் நீச்சல் பழகிடுவாங்க. வந்து கிராமப்புறங்களில் ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போகாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நீச்சல் பழகிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல உள்ள ஆழத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி ஒரு வாட்டி காட்டுறேன். அவர் வந்து ஒரு 5 அடி இருப்பார். அப்படியே முங்கு, உள்ள முங்கு, கையை தூக்கி முங்கு மச்சான், கையை தூக்கி முங்கி ஆழத்தை காட்டு. பாருங்கள், அவர் கையை தூக்குனா அது முங்கக்கூடிய அளவுக்கு. தம்பி நீ ஆழம் காட்டுறா ராஜா. பாருங்கள் எவ்வளோ ஆழம் அந்த இடத்துல. அவர் கையை முங்கிருச்சு, அந்தளவுக்கு ஆழம். இந்த மாதிரி குளத்தில் குளிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய சின்ன வயசு ஞாபகத்தை கண்டிப்பாக வந்து மெமரியை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய ஊர்களில் இது மாதிரி சின்ன வயசில் குளங்களில் குளிச்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த குளங்களில் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.